அன்பிற்குரிய அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று கேட்டால், தற்பொழுது அநீதியான அதிகாரிகளினால் சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி தெளிவுபடுத்துவதற்காக எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் உங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே முன்வைக்கின்றேன். 1961 வருடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா சிங்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தசாமி கவுண்டர் என்பவரிடமிருந்து மாரப்ப செட்டியார், அன்னபூரணி, அங்கம்மாள் என்கின்றவர்கள் கணபதிபாளையம் கிராமம் 435 புல எண் காசா 435 காலையில் 7 ஏக்கர் 17 சென்ட் நிலத்தை கிரயம் பெற்று அவர்கள் வாங்குகிறார்கள். அவர்கள் வாங்கியதற்கு பின்னால் 1965 அந்த கிருஷ்ணசாமி கவுண்டர் அவர்களுடைய பங்காளிகள் இந்த சொத்து அவர்களுக்கு பாத்தியப்பட்டது அல்ல, அன்னபூரணி, மாரப்ப செட்டியார் வகைரா இந்த சொத்தை வாங்கியதும் சரியல்ல, அவர்களுக்கும் இந்த சொத்திலே பாத்தியமில்லை. எனவே இந்த சொத்துக்களை எல்லாம் என்னிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று வழக்கு தொடுக்கிறார்கள். அந்த வழக்கு கோவை நீதிமன்றத்திலே 101/1965 வழக்கு எண்ணாக பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு நடைபெற்று அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அந்த வழக்கு தொடுத்தவர்கள் அந்த புகார் சரியில்லை என்று தள்ளுபடி செய்யப்பட்டு விடுகிறது. அதற்கு பின்னால் அந்த வழக்கு தொடுத்தவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீட்டுக்காக செல்லுகிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்திலே நடைபெற்ற அந்த வழக்கில் அவர்களுடைய வழக்கு சரியானதுதான் என்று அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பாக்கி விடுகிறது. அந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த வழக்கிலே எதிர்மனுதாரர்களாக இருந்த கோவிந்தசாமி கவுண்டர்களுடைய பேரன் முத்துசுப்பிரமணியம், அவருடைய சகோதரர்கள் ரத்தினசாமி, சிதம்பரம், ஈஸ்வரன் மூர்த்தி ஆகியோர் மேல்முறையீட்டுக்காக 2வது அப்பீலுக்காக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு செல்லுகிறார்கள். அந்த சென்னை உயர்நீதிமன்றத்திலே அந்த வழக்கு 90/1981 என்கிற அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் எதிர்மனுதாரருக்கு கொடுத்த தீர்ப்பு தவறானது. 1965 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் சரியானது என்று தீர்ப்பாகி கோவிந்தசாமி கவுண்டர் அவர்களுக்குத்தான் பூமி பாத்தியப்பட்டது. அவரிடத்திலே இருந்து வாங்கிய மாரப்ப செட்டியார், அன்னபூரணி, அங்கம்மாள் வகைராக்களுக்கு அது பாத்தியப்பட்டது என்பதை அந்த தீர்ப்பு உறுதிப்படுத்துகிறது. இதற்கு பின்னால் அவர்களிடத்திலே இருந்து நான் 2007 மாரப்ப செட்டியார், அன்னபூரணி, அங்கம்மாள் வகைராக்களிடத்திலே இருந்து நான் அந்த பூமியை சுத்த கிரயம் பெற்று நான் வாங்குகிறேன். அந்த இடத்திலே நான் பள்ளி கட்டிடம் கட்டி பள்ளி நடத்தி வந்தேன். தற்பொழுது அந்த சொத்திற்கு சம்பந்தமில்லாத அந்த கோவிந்தசாமி கவுண்டர் அவர்களுடைய பேரன் முத்துசுப்பிரமணியம் என்பவர் தவறான வகையிலே அந்த நீதிமன்ற தீர்ப்பை திசை திருப்பி, இந்த தீர்ப்பின்படி அந்த பூமி எங்களுக்குத்தான் பாத்தியப்பட்டது என்று திருப்பூர் மாவட்ட கோட்டாட்சியர் அவர்களிடத்திலே, சார் ஆட்சியர் அவர்களிடத்திலே மனு செய்கிறார். சார் ஆட்சியர் அவர்கள் விசாரணை செய்துவிட்டு ஆவணங்களை எல்லாம் பரிசீலித்துவிட்டு நீதிமன்ற தீர்ப்பையும் பரிசீலித்துவிட்டு முத்துசுப்பிரமணியனுடைய கோரிக்கை தவறானது என்று நிராகரித்து விடுகிறார். அதற்கு பின்னால் முத்துசுப்பிரமணியம் அவர்கள் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலரிடத்திலே, டிஆர்ஓ அவர்களிடத்திலே மேல்முறையீட்டுக்கு செல்லுகிறார். டிஆர்ஓ அவர்கள் அதை விசாரணை செய்துவிட்டு 2019 விசாரணையை முடித்தவர்கள் அதற்கு எந்த விதமான உத்தரவும் விடாமல் காலதாமதம் செய்துவிட்டு தற்பொழுது 2023 நவம்பர் மாதத்திலே அவர்கள் ஒரு உத்தரவிடுகிறார்கள். இந்த தீர்ப்பின்படி முத்துசுப்பிரமணியம் வகைராவிற்கு இந்த பூமி பாத்தியப்பட்டதாக இருக்கிறது. இவர்கள்
வட்டாட்சியரை அணுகி, பல்லடம் வட்டாட்சியரை அணுகி நீதிமன்ற தீர்ப்பின்படியும் ஆவணங்களின்படியும் வட்டாட்சியர் இடத்திலே அணுகி பட்டா மாறுதல் செய்து கொள்ளலாம் என்று அந்த தீர்ப்பு, நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை பெற்ற முத்துசுப்பிரமணியம் அவர்கள் பல்லடம் வட்டாட்சியரை அணுகி, பல்லடம் வட்டாட்சியர் அவர்கள் அப்பொழுது ஜெய்சிங் என்பவர் வட்டாட்சியராக இருக்கிறார்கள். கடந்த நவம்பர் மாதம் 2023 நவம்பர் மாதம் அங்கே வட்டாட்சியராக இருந்தவர் ஜெய்சிங் என்கிறவர் வட்டாட்சியராக இருக்கிறார்கள். அங்கே துணை வட்டாட்சியராக எம் சுப்பிரமணியம் என்கிறவர் இருக்கிறார். அந்த எம் சுப்பிரமணியம் அவர்கள் எந்த விதமான விசாரணையும் செய்யாமல் என்னுடைய பெயரிலே இருந்த பட்டாவை ரத்து செய்துவிட்டு, அவர்களிடத்திலே இருந்து எந்த விதமான நீதிமன்ற தீர்ப்புகளையும் பெறாமல், ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் அவர்களுடைய பெயரிலே பட்டா மாறுதல் செய்து கொடுக்கிறார்கள். அந்த பட்டா மாறுதலை வைத்துக்கொண்டு பல்லடம் சார்பதிவாளர் அலுவலகத்திலே வேறு எந்த மூல ஆவணங்களும் இல்லாமல் என்னுடைய பெயருக்கு, என்னுடைய அனுபவத்தில் சுவாதீனத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை முத்துசுப்பிரமணியம் அவர்கள், அவருடைய மகன் பிரதீப், கார்குழலி ஆகியோருக்கு இவர்கள் செட்டில்மெண்ட் பத்திரம் செய்து வைக்கிறார்கள். அதுவும் என்னுடைய இடத்திற்கு பக்கத்து இடத்திலே இருந்து GPS புகைப்படத்தை எடுத்து பொய்யாக இணைத்து என்னுடைய இடத்திலே இருக்கக்கூடிய 7000 சதுரடிக்கு மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் நிவாரணம் செய்து தருகிறோம். தேர்தலினுடைய நடைமுறைகள் முடிந்ததற்கு பின்னால் 6ஆம் நாள் வாருங்கள் என்று சொன்னார்கள். 6ஆம் நாள் செல்லுகின்ற பொழுது அவர்கள் அந்த பட்டா மாறுதலிலே, அந்த பட்டாவிலே எங்களுடைய பெயரையும் சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் தவறாக, முறைகேடாக பட்டா மாறுதல் செய்யப்பட்ட முத்துசுப்பிரமணியம், அவருடைய மகன் பிரதீப், மகள் கார்குழலி ஆகியோர் பெயரிலே இருக்கக்கூடிய பட்டாவை ரத்து செய்யாமல், அந்த போலியான பத்திரத்தை ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இந்த அதிகாரிகள் தற்பொழுது அவர்கள் இதற்கு தடங்கலாக இதை தவிர்க்கக்கூடிய முயற்சியிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமை சமுதாயத்திலே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, நிலம் வைத்திருக்கின்றவர்களுக்கு, பூமி வைத்திருக்கின்றவர்களுக்கு ஏற்படும் என்று சொன்னால் அவர்கள் எத்தகைய உதவியையும் பெற முடியாமல் அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக இருக்கிறது. இது பற்றி நான் அனைத்து விவசாயிகள் சங்கத்திடத்திலும் இது பற்றி நான் புகார் தெரிவித்து அனைவருடைய ஆதரவையும் பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அது பற்றி தற்பொழுது நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்திலே தலைவர் பாபு அவர்களை சந்தித்து இது பற்றி அனைத்து விவசாயிகள் சங்கங்களையும் சந்தித்து, விவசாய சங்க தலைவர்களை எல்லாம் சந்தித்து, இது மாதிரியான நிலைமைகள் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடாது, இதை மக்கள் மன்றத்திலே கொண்டு வந்து பொதுவெளியிலே அனைவருக்கும் தெரிவித்து, தவறு செய்திருக்கக்கூடிய அதிகாரிகளை அவர்களை பதவி நீக்கம் செய்து அவர்களை கடுமையாக தண்டிப்பதற்கு பகிரங்கமாக அனைத்து மக்களுக்கும் பகிரங்கமாக ஆட்சி நடத்துவதாக தெரிவிக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுத்து இந்த அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்து தண்டித்து விவசாயிகளுக்கு பாதுகாப்பும் ஆதரவும் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களை நடவடிக்கை எடுக்க வைப்பதற்காக விவசாயிகள் சங்கங்களின் சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கான வேண்டுகோளை அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் தலைவர்களிடத்திலும் முன்வைத்துக் கொண்டு வருகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.